இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? 5000 ரூபாய் அடுத்து 2000 ரூபாய் கூடுதலாக, அதாவது அடுத்த வரும்போது 1000 ரூபாய் கூடுதலாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா அக்கறைகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கும், எல்லா அரசியலுக்கு பின்னாடியும் ஒரு அக்கறை இருக்கும். அது ஒரு அரசியல் அதிரடி தான். நீங்களே சொன்ன மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யத்தான் செய்யும். காரணம், இதை அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நான் வியந்து பார்ப்பது என்னவென்றால், உண்மையிலே ரகசியம் காக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலை வரைக்கும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க சார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அங்கிருந்து தான் பண்றாங்க. சரிதான். ஏனென்றால் ரகசியம் காக்கப்பட்டது. அதை வச்சு தான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லணும். பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு கூட சொல்லலாம். பொதுவாக கசியும். ஏன்னா உயரதிகாரிகள் மட்டத்தில் 2 தரப்புக்குமே ஆதரவாளர்கள் இருப்பாங்க. உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் உயரதிகாரிகளாக இருந்தவர்கள் இப்போவும் இதே அரசாங்கத்தில் கன்னியூ பண்ணத்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் திமுக தரப்போ. பொதுவாக இதை ரகசியமாக காப்பது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட கிளியரன்ஸ் வேலை இருக்குது. கோட்டையிலிருந்து தகவல் லீக் ஆகும். குறைந்தபட்சம் 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி லீக் ஆகும். அது இல்லாமல் ரொம்ப பெரிய அளவுக்கு காபந்து பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சொல்கிற காரணம், வழக்கு போட்டு விடுவார்கள், நேற்றைக்கு இரவு கூட அல்லது மாலை கூட ஒரு அவசர வழக்கை தாக்கல் செய்து அதற்கு ஸ்டே வாங்கி விட்டால் என்ன செய்வது, இப்படி திமுக நண்பர்கள் கூறினார்கள். பயத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதில் 10 யூனிவர்சிட்டிக்கு நம்ம போட வேண்டியது, அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. விடுமுறைக்கார அமல்கள் அதுக்கு ஸ்டே வாங்கப்பட்டது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போனால் கூட ரிலீஃப் கிடைக்கல. ஏகப்பட்ட யூனிவர்சிட்டியில் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது.